அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது, அதை எப்படி லாக் பண்றது அப்படின்ற பத்தி தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது 2 ஸ்டெப் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அதாவது இன்னைக்கும் நாளைக்கு 5 மணிக்குள்ள ஒன்னு ஃபில்லிங் ஆஃப் சாய்ஸ், another one is லாக்கிங் ஆஃப் யுவர் சாய்ஸ் லிஸ்ட். நான் ஏன் சார் நீங்க லாகின் பண்ணி பண்ணல அப்படின்னா, ஸோ இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஸோ அந்த விட இது ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதுனால உங்களுக்கு ஈஸியாகவும் புரிய வைக்க முடியும். அதுக்காக நான் இந்த ஃபார்மெட் எடுத்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியுறதுக்காக இந்த ஃபார்மெட்டில் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் ஆஃப் சாய்ஸ், அதை எப்படி ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் லாக்கிங் ஆஃப் யுவர் சாய்ஸ் லிஸ்ட் எப்படி லாக் பண்ணுறதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரும் ஒரே பண்ண வேணாம், பண்ணாதீங்க. பொறுமையாக பண்ணுங்க. இன்னைக்கு இல்லை நாளைக்கு வரைக்கும் பண்ணலாம். அதாவது நான் சார் இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் நான் ஒரு 4-5 காலேஜ் குடிச்சிட்டேன் சார், ஃபில் பண்ணிட்டேன், இப்போ நான் லாக் அவுட் பண்ணால் அது மறைஞ்சிருமா? அப்படிலாம் இல்லை. ஆட்டோ சேவ் தான். நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண அது சேவ் ஆகிக்கிடும். நீங்கள் லாக் அவுட் ஆனாலும் அது அப்படியே இருக்கும், மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் எல்லா சாய்ஸும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எது கொடுக்கலாம், எந்த பிரான்ச் கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஆல்ரெடி நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எப்பயுமே ஒரு 10 சாய்ஸ் நல்ல ஹையர் காலேஜ், நல்ல கோர்சஸ் கொடுங்க. இந்த வருஷம் டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்சஸ் லாஸ்ட் இயர் இருந்தது இசி, இஇ, சிஎஸ், அதெல்லாம் நல்ல மேலே சாய்ஸ் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட், இப்போ நம்ம எப்படி போகிறோம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கீழே நீங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், பெய்டுன்றது முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஒகேஷனல் ஸ்ட்ரீமாக இருந்தீங்கனாலும் சரி, ரவுண்ட் 1ல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பே பண்ணியிருப்பீங்க. பே பண்ணவங்களுக்கு இந்த பெய்டுன்னு ஒரு டிக் வந்திருக்கும். ஸோ டிக் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் கீழே ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே கீழே உள்ளே போகும். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்யணும் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு பேஜ் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க என்னென்ன செய்யணும் அப்படின்னு. அதாவது ஃபஸ்ட்டு எந்த காலேஜஸ்லேருந்தும் வேணுமா நீங்கள் எடுத்துக்கலாம். அது எந்த காலேஜ்லேருந்து என்ன கோர்ஸ் வேணும் எடுத்துக்கலாம். நோ லிமிட். சில பேர் கேட்குறாங்க 10 கொடுக்கலாமா 15 கொடுக்கலாம், அப்படி கிடையாது. நீங்கள் நிறையா கொடுக்கலாம். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இதில் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்னென்ன ஃபில்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபில்டர் பை காலேஜ், நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அதன் அடிப்படையில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர்னா அது மட்டும் காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் அதில் நிற்கும். அதில் எல்லா பிரான்ச்சஸும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன பிரான்ச்சஸ் வேணும்னாலும் அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பிரான்ச்சஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னென்ன பிரான்ச் இருக்குன்னு காட்டும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இசி இருக்கும், அதே மாதிரி சிஎஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது எல்லாமே ஒவ்வொரு சாய்ஸ் தான். அதாவது ஒரே காலேஜில் நம்ம ஒரு கிளிக் பண்ணால் எல்லா கோர்ஸுக்கும் கிடையாது. நீங்கள் காலேஜ் நேமை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வரும். அதில் இசியும் காட்டும், செல்ஃப் சப்போர்ட்டும் காட்டும், எல்லாமே காட்டும், எல்லா கோர்ஸும் காட்டும். அதில் நீங்கள் வரிசையாக 10 கொடுத்துக்கலாம். இப்போ 10 கோர்ஸ் இருக்குது அப்படின்னா 10 டிக் பண்ணிங்கன்னா 10 ஆர்டர் வந்துடும். ஸோ ஓகேங்களா? அதனால் நீங்கள் நிறைய பேஜஸ் வரும் அப்படின்னா பொறுமையாக பண்ணணும், அவசரம் மட்டும் பண்ணக்கூடாது. அதேமாதிரி காலேஜ் நேமு, காலேஜ் கோடு, கண்டிப்பாக இந்த காலேஜ் கோடு நமக்கு தேவைப்படும். இந்த காலேஜ் கோடை எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டிஎன்யூ வெப்சைட்லேயே அந்த காலேஜ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா காலேஜ் கோடுலாம் கிடைக்கும். அதன் வைஸாகவும் நீங்கள் ஒவ்வொரு காலேஜாக கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இது காலேஜ் வைஸாக நீங்கள் பண்ணும்போது என்ன காலேஜ் வருதோ கொடுத்துருக்கீங்களோ அதனுடைய காலேஜில் இருக்கக்கூடிய கோடு கொடுத்துருக்கீங்களோ அதனுடைய லிஸ்ட் வரும். அதாவது என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு அதில் நீங்கள் என்ன கோர்ஸ் வேணாலும் டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஒரு காலேஜில் எல்லா கோர்ஸுக்கும் நம்ம கொடுக்கலாமா சார்? எல்லா கோர்ஸும் கொடுக்கலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன், அதுதான் முக்கியம். நீங்கள் இந்த இதை தான் கொடுக்கணும், இதுதான் கொடுக்கணும், அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அந்த இதில் என்ன கோர்ஸ் வேணும், எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னா அதில் நிறையா கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதை நம்ம காலேஜ் வைஸாக வச்சுக்கலாம், பிரான்ச் வைஸாக வச்சுக்கலாம். பிரான்ச் எனக்கு ஈசி தான் சார் வேணும் அப்படின்னா ஈசி மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து லாஸ்ட் காலேஜ் வரைக்கும் ஈசி கோர்ஸ் இருக்கக்கூடிய காலேஜ் நேம் மட்டும் வரும். சிஎஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து இப்போ எல்லாமே சிஎஸ் மட்டும் வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஃபில்டர் அப்படின்றது உங்களுக்கு என்ன எதில் வேணுமோ அதை உங்களுக்கு காட்டும். சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட், எனக்கு மதுரை டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் வேணும், வேறு எதுவுமே வேணாம்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ், அதில் இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் காலேஜ் கேட்டகரி வைஸாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
அதே மாதிரி நீங்கள் எந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று தான் இல்லை, இப்போ நீங்கள் காலேஜ் கோடையும் பிரான்ச் நேமையும் வச்சு கூட பண்ணலாம், காலேஜ் கோடையும் டிஸ்ட்ரிக்ட் வச்சு பண்ணலாம். நீங்கள் எப்படி வேணாலும் ஃபில்டரை செலக்ட் பண்ணி அதில் என்ன ஃபில்டரை செலக்ட் பண்ணி, சரி எனக்கு ஃபில்டரே வேணாம்னா கிளியர் ஃபில்டர் இருக்கும், அதை கிளியர் பண்ணிக்க வேண்டியது. ஸோ அதுதான் கேண்டிடேட் கேன் யூஸ் த ஃபாலோயிங் ஃபில்டர் தர் சாய்ஸுக்காக. ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், காலேஜ் நேமு, காலேஜ் கோடு இந்த மாதிரி இருக்கும். இதில் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா காலேஜ் நேம் வைஸாக இருக்கும், நிறைய வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜ் கோடு கிளிக் பண்ணிங்கன்னா காலேஜ் கோடு நிறையா வரும். பிரான்ச் நேம் வச்சுன்னா பிரான்ச் நேம் நிறைய வரும். டிஸ்ட்ரிக்ட் வச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் நிறையா இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? நீங்கள் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் காலேஜ் நேமை செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுதான் பெட்டரு. என்ன காலேஜ் வேணுமோ அதில், இல்லை காலேஜ் கோடை கொடுத்துட்டு அதில் வந்து செலக்ட் பண்ணி பிரான்ச் கோடை கொடுத்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? இது ஃபில்டர் பை காலேஜ் நேம்ன்ற போது இந்த பார்த்தீங்களா, நான் ஃபில்டர் பை காலேஜ் நேம்னா எப்படி வரும் பாருங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களா, இப்போ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அப்படின்னு போட்டேன்னா அதில் இருக்கக்கூடிய காலேஜ் அதை கிளிக் பண்ணி அதுக்கு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அது கீழே லிஸ்ட் காட்டும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் பிரான்ச்சையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஜென்ரல் இருக்குல்ல, ஜென்ரல் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சென்னை. அதில் எனக்கு வந்து என்ன கோர்ஸ் வேணுமா ஈஸி இருக்குன்னா ஈஸியாக கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸி வந்துடும். ஓகேங்களா? இது வந்து ஃபில்டர். இந்த ஃபில்டரை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லா காலேஜினுடைய டீட்டெயிலையும் பார்க்க முடியும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, பிரான்ச் இருக்குது, கேட்டகரி அப்படின்னும் போது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் எய்டடா, செல்ஃப் சப்போர்ட்டா, செல்ஃப் ஃபைனான்சிங்கா அப்படின்ற எல்லா கேட்டகரிலையும் இருக்கிறதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த பார்த்தீங்களா, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு இப்போ கீழே இருக்கக்கூடிய கோர்சஸ்ல ஓசிக்கு எத்தனை சீட் இருக்கு. ஓசி அப்படின்றது உங்களுடைய அதாவது ஓப்பன் கேட்டகரி, நீங்கள் எல்லாருமே காம்பீட் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கம்யூனிட்டி. இப்போ நீங்கள் வந்து உங்கள் கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் காட்டும். இப்போ நீங்கள் பிசியாக இருந்தால் பிசின்றது இந்த இடத்துல வந்து 16 காட்டுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓசியா எம்பிசியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு வந்து 5 சீட்டா 6 சீட்டா அப்படின்ட்டு காட்டும். உங்களுக்கு வந்து காலேஜில் எத்தனை சீட் அந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வேக்கன்சியே காட்டும். ஸோ இது நீங்கள் அடுத்த கவுன்சிலிங் இருக்கவங்களுக்கு இது கம்மியாக காட்டும். ஸோ ஓகேங்களா? அது எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல சாய்ஸ் ஃபில் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்றத தெரிஞ்சுக்குது. இப்போ நிறைய சீட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கொடுத்துருவீங்க. ஒரு சில இடத்துல 2 சீட்டு தான் இருக்குது, ஆனால் நமக்கு கேட்டோம்னா அது சாய்ஸ்லேயே நம்ம கொண்டு வர வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த இடத்துல இருக்கும். இதையும் பார்த்துக்குங்க. இந்த ஓசியில் எத்தனை இருக்குது. ஓசின்றது நீங்கள் வந்து ஓப்பன் காம்படிஷன் அந்த இது அவைலபிளாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம், அது எல்லாருமே எடுத்துக்கக்கூடியது. பிசின்றது அந்த பிசி மட்டும் தான் எடுக்க முடியும். இந்த இடத்துல வந்து உங்கள் கம்யூனிட்டி தகுந்த மாதிரி தான் காட்டும். இப்போ எஸ்சியாக இருந்தீங்கன்னா எஸ்சிக்கு மட்டும் தான் காட்டும், பிசியை காட்டாது. ஏன்னா உங்களுடைய கம்யூனிட்டி வைஸாக என்ன இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த இடத்துல காலேஜில் வேக்கண்டே இல்லை, ஓசியில் ஒரு சில இடத்துல இருக்காமே இருக்கும். எப்படின்னா அடுத்த கவுன்சிலிங் போகிறப்பெல்லாம் ஓசியே இருக்காது. ஏன்னா ஓசியை வந்து ஃபஸ்ட்டே எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜீரோலாம் காட்டும். அது வந்து நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து காலேஜ் கோடு வைஸாகவும் நம்ம பண்ணிக்கிறோம். அது ஒவ்வொன்றா கொடுத்துருக்கோம். பிரான்ச் வைஸாக பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வந்து அந்த டெக்னிக், அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வரும். எது எந்தெந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, பிசிக்கு எத்தனை இருக்குது, எம்பிசிக்கு இருக்குன்னு அதை கிளிக் பண்ண இங்கே காட்டிகிட்டே இருக்கும். நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சைடில் இந்த பக்கம் ஒரு டிக் மார்க் கொடுக்கணும். இந்த இருக்குங்களா, இந்த சைடு வந்து நீங்கள் செலக்ட்னா டிக் கொடுக்கும். சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் 1ஆ 2ஆன்னு கொடுக்கும். அது காலேஜ் கொடுக்கும், காலேஜ் நேமு, பிரான்ச் நேமு எல்லாமே இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்க வேண்டியது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததையும் கொடுக்கணும். அப்படின்னா அதுக்கப்புறம் இது வந்து இது கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆட் மோர் சாய்ஸ் இன் ஆக்ஷன், மூவிங் அப் சாய்ஸ், இது எல்லாமே கொடுக்கலாம். இப்போ பார்த்துருவோம். இது பார்த்தீங்களா, இப்போ வந்து இது எல்லாமே வந்து கொடுத்துட்டீங்க. 1ன்னு கொடுத்துருங்க. இந்த காலேஜுக்கு வந்தோடனே டிக் கொடுத்தீங்கன்னா 1ன்னு வந்துடும் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் ரெண்டாவது அடுத்த டிக் பண்ணுறது 2ன்னு வரும், அடுத்த டிக் பண்ணுறது 3ன்னு வரும், அடுத்த டிக் பண்ணுறது 4ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதை வந்து ஃபர்ஸ்ட்னா ஒரு இதை கிளிக் பண்ணிட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் மோர் சாய்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதை போய் பார்க்க போகிறீங்க, அதாவது ஆர்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது அப்படியே நீங்கள் வரிசையாக இது மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ ரெக்கார்ட் மை சாய்ஸஸ் அப்படின்னு ரெக்கார்டர் மை சாய்ஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை கோர்சஸ் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்றதை காட்டும். சரிங்களா? இந்த மாதிரி காட்டும். சரி, இல்லை இதில் எனக்கு இன்னும் ஒரு 50 காலேஜ் கொடுத்துட்டீங்க, இன்னும் பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஆட் மோர் சாய்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிட்டு மறுபடியும் போய் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து நோ லிமிட்டு 100, 150, 200, 461 காலேஜஸ் வந்திருக்கு. 461 காலேஜுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். 401 காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சுக்கும் கொடுக்கலாம். அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் மினிமம் வந்து ஒரு 20-30 காலேஜாவது கொடுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து அதாவது ஒரே காலேஜில் 4 கோர்ஸ் இருக்குன்னா அது 4 ப்ரிஃபரன்ஸ் தான். இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஎஸ்னா அது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஏ இதுனா ஒரு 2வது ப்ரிஃபரன்ஸ், 3வது ப்ரிஃபரன்ஸ், 4வது ப்ரிஃபரன்ஸ், அப்படி தான் வரும்.
ஒரு காலேஜுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் எத்தனை வேணுமாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மூவ் அப். இப்போ நீங்கள் வந்து 3ஆவதாக கொடுத்துட்டீங்க ஒரு காலேஜை, இதை ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி அப்வர்ட் டவுன்வர்டு ஏற மாதிரி இருக்கும். அதை அப்வர்டு கொண்டு போய்க்கலாம், டவுன்வர்டு கொண்டு வைக்கலாம். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா இதை டவுன்வர்டும் கொண்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடுக்கு பார்த்தீங்களா ஒரு இது மாதிரி அதை ரிமூவ் இருக்கும். நம்ம இதை பார்ப்போம். மூவ் அப் இந்த இருக்குங்களா, கிளிக் பண்ணீங்கன்னா மூவ் அப்னு இருக்கும். அது மூவ் அப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்டு, இது டவுன் அப் இருக்கும். ஸோ இது டவுன்வர்டு, அதாவது உங்களுடைய சாய்ஸை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அதை மாற்றுறீங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு, செகண்ட் பிளேஸ்க்கு, தேர்ட் பிளேஸ்க்கு மாற்றுறது. லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு அந்த சாய்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஆட் மோர் போயிட்டு மறுபடியும் ஒரு புதுசாக நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறம் இதை வந்து இழுத்தும் மேலே கொண்டு போகலாம். உங்களுடைய இதில் மொபைல்லையும் சரி கம்ப்யூட்டர் சரி அதை கிளிக் பண்ணி அதை எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகலாம். இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் ஆகும். இதை நீங்கள் அப்படியே ஒரே டைப்பில் இழுத்துட்டு போயிட்டு மேலே வச்சுக்கலாம், கீழே வச்சுக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த வாண்ட் டு மூவ் த ஃபோர்த் சாய்ஸ் டு தி செகண்ட் பிளேஸ்னா இழுத்து கொண்டு போய் வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது இதுதான் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு செகண்ட் டே பிஃபோர் 5 முடிச்சிருக்கணும். அது வந்து உங்களுடைய இது. அடுத்து பார்த்தீங்கன்னா லாக்கிங் ஆஃப் சாய்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு மேலே நான் சொல்லியிருக்கேன், நாளைக்கு இன்னைக்கு இல்லை, அதில் லாக் மை சாய்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி ஒன்று வரும். உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி வரும். இது கண்டிப்பாக லாக் பண்ணும்போது ஓகே சார். இன்னொரு சொல்கிறீங்க சார் நான் வந்து சாய்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன், இந்த நம்பர் வந்து சரியான நம்பர் இல்லை, என்ன ஆகும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்களோ அதுவே லாக் ஆகிடும். ஆனால் இது வந்து ஓடிபி கொடுத்து பண்ணுறது பெட்டராக இருக்கும். சாய்ஸ் பிளாக் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி ஒன்று என்டர் யுவர் பாஸ்வேர்டு இருக்கும், கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நீங்கள் இன்னுமே லாக்கிங் ஆஃப் சாய்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒன்ஸ் லாக் யூ கனாட் சேஞ்ச் யுவர் சாய்ஸ். அவ்வளோதான். இஃப் யூ ஆர் ஹேவ் நோ லாக்டு யுவர் சாய்ஸ், நீங்கள் லாக் பண்ணினா பிஃபோர் ஸ்பெசிஃபிக் டைம் த சிஸ்டம் வில் லாக் யுவர் சாய்ஸ் அட் த ஷெட்யூல் டைம். நீங்கள் ஆல்ரெடி என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அதுவே லாக் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ஃபில்டரை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக பண்ண முடியும். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ இது சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்படி வரும், அது எப்படி ப்ரிஃபரன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லை அடுத்த இதுக்கு எப்படி போகலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இதை நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.